Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் இந்த க்யூட்டான பெயிண்ட் பேலட் கீச்செயின் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நிறைய கலர் நூல் தேவைப்படும். அப்புறம் ஒரு க்ளூ, க்ராஷட் ஹூக், கட்டர், நீடில். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை யார் வேணாலும் பண்ண முடியும். ஸோ இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் சர்க்கிள், செயின், சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீழே உள்ள இந்த பேலட்டை பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ப்ரஷ் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இந்த பேலட்டில் ஒட்டிடுவோம். ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பெயிண்ட் பேலட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மேஜிக் சர்க்கிள் போட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு செயின், இந்த நூலை ஹூக் மேலே இப்படி வச்சு இந்த லூப்பில் இப்படி இழுத்தா நம்மளுக்கு செயின் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது மேஜிக் சர்க்கிள், இது செயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் சர்க்கிளில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 8 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ ஹூக்கை இந்த லூப் வழியாக உள்ளே விட்டு நூலை ஹூக் மேலே இப்படி வச்சு நூலையும் ஹூக்கையும் சேர்த்து இந்த லூப் வழியாக இப்படி இழுத்திங்கன்னா 2 லூப் ஃபார்ம் ஆகும் ஹூக்கில். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் அந்த 2 லூப் வழியாக இழுத்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம இன்னும் 7 சிங்கிள் க்ரோஷே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூக்கை இந்த லூப் வழியாக விட்டு நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் இந்த லூப் வழியாக இப்படியே புல் பண்ணிங்கன்னா 2 லூப் ஃபார்ம் ஆகும் இந்த ஹூக் மேலே. திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் இப்படியே இந்த 2 லூப்பிலே இப்படியே இழுத்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே ஃபார்ம் ஆகிடும். 8 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த நூலை இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா சென்டரில் இருக்க சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த ரவுண்டை நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மூலமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை உள்ளே விட்டு நூலையும் ஹூக்கையும் அந்த ஸ்டிச் வழியாக இழுத்து திருப்பி நம்மளுக்கு 2 லூப் இருக்கும் ஹூப்பில். ஃபஸ்ட் லூப்பை இந்த 2வது லூப்பில் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அதாவது அதை தான் நம்ம சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் இந்த ஸ்டிச் மார்க்கரை வைக்கணும். இதுதான் பேட்டர்ன் இந்த ரவுண்டுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இந்த ஸ்டிச் மார்க்கர் வரைக்கும் நம்ம அதை மாதிரி போடணும். ஸோ இந்த ரவுண்ட் முடியும் போது நம்மளுக்கு மொத்தமாக 16 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஸோ நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த ரவுண்டுக்கு ஒரு செயின் 1 போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுக்கு நூலை ஒரு தடவை இந்த ஹூக் மேலே இப்படி சுற்றிட்டு நூலை ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கே அந்த ஸ்டிச் வழியாக இப்படி இழுத்திங்கன்னா மொத்தமாக 3 லூப்ஸ் ஃபார்ம் ஆகும் ஹூக்கில். திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக இப்படியே இழுக்கணும். திருப்பியும் 2 லூப் ஃபார்ம் ஆகும். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் அந்த 2 லூப் வழியாக இப்படி இழுத்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் க்ரோஷே ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 செயின் போடணும். அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ நூலை ஹூக் மேலே வச்சு அந்த அடுத்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கே அந்த ஸ்டிச் வழியாக இழுத்திங்கன்னா 3 லூப்பு ஃபார்ம் ஆகும் ஹூக்கில். திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு முதல் 2 லூப் வழியாக இழுத்துடணும். திருப்பி 2 லூப் ஃபார்ம் ஆகும். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு அந்த 2 லூப் வழியாக புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் க்ரோஷே ஃபார்ம் ஆகும். திருப்பி இன்னொரு டபுள் க்ரோஷே அதே ஸ்டிச்சில் போட போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம இந்த ரவுண்டில் ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போடணும். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இதை நம்ம 7 தடவை போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போடுறோம். 1 2 அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இதை நம்ம 7 தடவை போட போகிறோம். நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். அடுத்தது ஒரு செயின் 1 போடணும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம இன்னொரு பீஸும் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இன்னொரு பீஸும் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 பீஸையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம 2 சைடையும் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ ஒரு சைடு ஒரு ஸ்டிச் எடுத்து அடுத்த சைடு இன்னொரு ஸ்டிச் எடுத்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம 2 சைடையும் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதை இந்த எண்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் மூலமாக இந்த ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். அடுத்து இந்த செயின் 2 ஸ்பேஸில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு திருப்பி நெக்ஸ்ட் நம்ம கீ ஹோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 10 செயின் போடுவோம். இந்த செயின் 2 ஸ்பேஸ் அதே இடத்துல நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு செயின் 1 போட்டு
கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கீ ரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வைக்கிறதுக்கு பண்ண போகிறோம். கலர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேஜிக் சர்க்கிள் போடணும், ஒரு செயின் போடணும், அப்புறம் இந்த மேஜிக் சர்க்கிளில் 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா சர்க்கிளோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே போட்ட பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த நூலை இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடும். இந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு செயின் 1 போட்டு இந்த நூலை கட் பண்ணிடணும். இப்போ நம்ம ஒரு கலர் பண்ணியாச்சு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம இன்னும் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எல்லா கலர்ஸும் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த பெயிண்ட் பேலட்டில் க்ளூ மூலமாக ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து இந்த ப்ரஷ்ஷை இந்த பேலட்டில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பெயிண்ட் பேலட் கீ செயின் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.